சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். இது அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். டெல்லியில் அதிமுகவின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்த பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. இவரணி இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தை அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருந்தார். இந்த நிகழ்வுக்கு பின்னர் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுடன் அவர் சிறிது நேரம் கலந்தாலோசனையும் மேற்கொண்டிருந்தார். நேற்று கோவை அண்ணனூரில் நடைபெற்ற அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட நிகழ்வில் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள இருந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. அது பெரும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளுடன் அவர் கலந்து ஆலோசித்திருந்தார். ஏற்கனவே இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. அப்பொழுதே அதற்கு அவர் விளக்கமும் கொடுத்திருந்தார். முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது திருவுருவ படங்கள் அந்த நிகழ்வில் இடம்பெறவில்லை என அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில்தான் கட்சியில் மீண்டும் பிளவு ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் இதற்கு கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, ஆர்.பி. உதயகுமார், ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.